ஒரு சேலஞ்சு பண்ண போகிறோம் கைஸ். இன்னும் 30 டேஸ்க்கு நம்மளுடைய வண்டி மிஸ் பண்ண போகிறேன். என்ன இங்கே என்ன இங்கே ஃபுல்லு போலீஸ்காரங்க இருக்காங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கும் கைஸ். இன்றைக்கிலேருந்து தான் நம்மளோட டெலிவரி சீரீஸ் ஆரம்பிக்குது. இன்றைக்கி டே 1 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரீஸ். இன்றைக்கி என்னென்ன நடக்க போதெல்லாம் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே காட்டலாம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் உங்களுக்கு மோட்டோ விலாகிங் சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இந்த வண்டியிலையாடா டெலிவரி சீரீஸ் பண்ண போகிறியான்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த வண்டியில் இல்லை, இப்போது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் நேற்று அவர்கிட்ட பேசியிருந்தேன். இந்த மாதிரி ப்ரோ உங்கள் வண்டி வேணும் அப்படின்ட்டு. சரி வாங்க ப்ரோ கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்துனா சொல்லியிருந்தாங்க. சரி இப்போ போயிட்டு நம்மளுடைய வண்டியை வந்து அவங்களுக்கு விட்டுட்டு அவங்க வண்டி எடுத்துன்னு தான் நம்ம இந்த டெலிவரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். இந்த டெலிவரி சீரீஸில் வந்து நம்ம ஒரு சேலஞ்சு பண்ண போகிறோம் கைஸ். 30 டேஸ் சேலஞ்சில் 25,000 ஏர்ன் பண்ணுறது, ஓகேங்களா? வாங்கலாம். 25,000 ஏர்ன் பண்ண முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவர் அங்கே வந்துட்டேன்னு சொன்னார். அவர்கிட்ட போய் நம்மளுடைய வண்டி கொடுத்துடணும். இன்னும் 30 டேஸ்க்கு நம்மளுடைய வண்டி மிஸ் பண்ண போகிறேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க, ஒன்று வேணும்னா ஒன்று விட்டு தான் ஆகணும் இல்லையா? அதனால தான் இப்போ போயிட்டு அவர்கிட்ட நம்மளுடைய வண்டியை பிக்கப் பண்ண நம்ம போக வேண்டியதான் கைஸ். வாங்க போகலாம். இங்கே தான் வரேன்னு சொன்னாரே. எங்கன்னு தெரியலையே. ஓ இங்கே இருக்கீங்களா? வந்துட்டார் இருங்க கைஸ். சே எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய வண்டி 30 டேஸ் நம்ம கை கிடைக்காது. சரி விடுங்க. ஹே ப்ரோ, ஆச்சு ப்ரோ உங்களுது சொல்லியிருந்தோம் இல்லையா நேற்று? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை எல்லாம் இல்லை ப்ரோ, பிரச்சனை இல்லையா? அதுக்கு நம்பர் பிளேட் வேணாலும் இப்போயே தரேன் ப்ரோ. ஆனால் நம்பர் பிளேட் ஷோரூமில் இருக்குது, வந்துட்டு இருக்குது. ஆனால் ஷோரூமில் இருக்குது. விடுங்க நான் என்ன பிரச்சனை தான் நான் கால் பண்ணுறேன். வெளியே எடுத்து போகிறீங்களா பைக்கு? இல்லை லோக்கல் சுத்தம். ஓகே நன்றி. பத்திரம் ப்ரோ. வண்டி மட்டும் வண்டி எதுவுமே ஆகுது ப்ரோ. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. குப்பமில் நம்பர் வரணும். யூடியூபராக வரணும் ப்ரோ. டிடிஎஃப் மாதிரி வரணும் ப்ரோ. கண்டிப்பாக வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஆனால் எனக்கு சப்போர்ட் எல்லாமே இருக்குது ப்ரோ. ரொம்ப நன்றி. எனக்கு இப்போ டைம் ஆச்சு. சரி இந்த வண்டி பத்திரமா பார்த்துக்கோங்க. வண்டி ஓகே பத்திரமா பார்த்துக்கோங்க. ரைட் பத்திரமா. கைஸ் இன்னும் 30 டேஸ்க்கு நம்மளுடைய வண்டி மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வண்டி அவர் வச்சிட்ருக்காரு இல்லையா? அதனால தான் சேஃபாக வச்சுப்பான்ட்டு சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெட்ரோல் இருக்கா? ஒரு பாயிண்ட் வச்சுருக்காருப்பா, சந்தோஷம். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லையே, பெட்ரோல் போட்டுக்கணும் அவர் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சி. காலையில் 8 o'clock தான் வர சொல்லியிருந்தாங்க என்ன. இங்கே ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சி. இதுக்கப்புறமா இன்னும் 30 டேஸ்க்கு இந்த நம்மளுடைய வண்டியில் தான் நம்ம ஓட்ட போகிறோம் கைஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நாங்கள் முன்னேற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அந்த ப்ரோக்கு. ஏன்னா நான் கேட்டவொடனே எதுக்கு ஏதுன்னு கூட சொல்லலை. ப்ரோ எடுத்துகிட்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வெளியே ரொம்ப சந்தோஷம்தான், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டெலிவரி சென்டர். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ
இருங்க கைஸ், எத்தனை ப்ராடக்ட் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரில. ஓ, உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்ன கதை, எங்கெங்கே போக போகிறோம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி ஐடி கிடச்சிச்சு, என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து மோட்டோ விலாகிங் கண்டினியூ பண்ணுறேன். வாய்ஸ் கேட்குதான்னு தெரில, உள்ளே ஏர்பாட்ஸ் மாட்டிகிட்ருக்கேன். ஏன்னா கால் பேசணும் இல்லையா ஒரு கஸ்டமர்கிட்ட, அதனால தான். சரி இருங்க, ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் 200 பெட்ரோல் போட்டிருந்தோம். இன்றைக்கி சரியாக போகும் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் பெட்ரோல் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எத்தனை ஷிப்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஷிப்மெண்ட்னா ஆர்டர்னு வைஸ் வச்சுக்கோங்க. அவங்க அப்படி தான் சொன்னாங்க, ஆர்டர்ஸ் வச்சுக்கோங்க. 30 ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 ரீப்ளேஸ்மெண்ட்டு எடுத்துவினே ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம தலைமையில் கட்டிட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓஹோ, ஏய் ஏன்ப்பா, ஏன் இருங்க நான் போயிடுறேன். அப்புறமா செம கூத்தாயிடுச்சு அங்கே. அது என்ன கூத்துனா, யாரோ ஒரு அண்ணாக்கு செம பிரச்சனைன்ட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லோரும் அடல்ட்டு கூப்பிட்டு, அது ஒரு நம்ம ஸ்கூலில் அசம்பிளி பண்ணுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு கூத்து நடந்துச்சு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய மேட்டர். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஐடி நேற்று அப்ளை பண்ணியிருந்தோன்ட்டு. நேற்று தான் நம்மளோட ஐடி அப்ளை பண்ணியிருந்தோம், சொல்லலை கைஸ். நேற்று தான் நம்மளோட ஐடி அப்ளை பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி வந்துருச்சு. நம்மளோட ஐடியில் தான் இப்போது நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ கிட்டத்தட்ட அம்பிகா கல்யாண மண்டபம் லேண்ட்மார்க் ஒன்று காட்டியிருக்கு. இப்போ அங்கே போயிட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் யாருன்னு பார்க்கலாம். அங்கே டெலிவரி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ மாட்டினேன். கிட்டத்தட்ட 30 ஆர்டர்ஸ் இருக்குது கைஸ் நம்மளுக்கு. இந்த 30 ஆர்டர்ஸுமே இன்றைக்கி டெலிவரி பண்ணி ஆகணும். மத்தியானத்துக்குள்ளே டெலிவரி ஆகிடணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் கைஸ். கிட்டத்தட்ட 3 ஆர்டர் அம்பிகா கல்யாண மண்டபக்கிட்டே இருக்குது. இருங்க, இங்கே எங்கன்னா ஃபஸ்ட்டு ஓரம் போட்டு ஒரு இடத்துல கால் பண்ணலாம். ஓ நில்லு. அருண் டாக்டர் 3 ஆர்டர்ஸ் இருக்கான். இது இல்லை, நம்ம கச்சா முச்சான்னு போட்டு தூக்கினன்றதுனால தேட வேண்டியதாக ஆயிடுச்சு நம்மளுடைய பொழப்பு. ஏக் 2. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேர் தேடுறதுக்குள்ளே நம்ப இருக்க மாட்டோம். திவ்யஸ்ரீ, அருண் டாக்டர், யப்பா சாமி 3 வந்துருச்சு. இருங்க கைஸ், கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட்டு நம்ம 3 ஆர்டர்ஸ் வெற்றிகரமாக டெலிவரி பண்ணியாச்சு. வாடா, கொஞ்சம் கோளாறு தான் ஆகுது. ஆனால் ரொம்ப பிரச்சனை என்னென்னா, இந்த ப்ராடக்ட் தேடுறது தான் ரொம்ப பிரச்சனையே. என்ன பண்ணுறது, இன்னும் 3 ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிட்டோம். இன்னும் 27 ப்ராடக்ட் இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா 30 ப்ராடக்ட்ஸு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேங்களா. இது நார்மலாக நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் கைஸ், இந்த வேலைக்கு நான் எப்படி அப்ளை பண்ணேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க, இங்கே ஒரு டெலிவரி இருக்குது, அதை டெலிவரி பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். கிட்டத்தட்ட 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சே, எவ்வளோ கொடுமைன்ட்டு எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு டே எஃபெக்ட் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு டெலிவரி பாயாக சேர்ந்தா. கைஸ், இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்குன்ட்டு ஒரு ஹப் இருக்கும் உங்கள் ஊரில். அந்த மாதிரி
ஒரு ஹப்பில் போயிட்டு வேக்கன்சி இருந்தால் அவங்க என்னென்ன கேட்பாங்கன்னா உங்கள் பான் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் புக், பே அவுட் வரணும் இல்லையா, அதனால் உங்கள் பேங்க்கு புக்கு, அதுக்கப்புறமா இது கேட்பாங்க, அது என்னது, இப்போ மொபைல் ஃபோன் இருக்கா, பைக் இருக்கான்னு கேட்பாங்க. எல்லாம் ஓகேன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க. நேற்று எல்லாமே ஃபுல்லாக ட்ரைனிங் தான் போயிட்டு வந்திருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது, ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நாள் ஆகும் உங்கள் ஐடி வர்றதுக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்டு வர்றதுக்கு. சாரி, யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை, உங்கள் ஐடி வரத்துக்கு ஒரு நாள் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் ஐடி கிளைம் பண்ணிக்கின்னு நீங்கள் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் நேற்று பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஆர்டர் இருங்க, இங்கே ஒன்று பே பண்ணிட்டு கொடுத்துட்டு நம்ம போகலாம். இருங்க, வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி கூட இருப்பாங்களா இப்போ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தேன், ஏன் இப்படி பேசணுன்னு தெரில. சரி இருங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணிடுறேன். கடு வேத்துறான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, கால் பண்ணியிருந்தேன் நான், இந்த மாதிரி உங்கள் பார்சல் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த அண்ணாக்கு. அந்த அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஒரு நாளைக்கும் ஒருத்தருக்கும் இந்த ஆர்டர் டெலிவரி அட்ரஸ் சொல்லினே இருக்கணுமா, கரெக்டாக வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்களான்ட்டு கொஞ்சம் வியர்டாக பேசினார். அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரியா, ஓகே இருக்கட்டும் விடுங்க, பிரச்சனை இல்லை தான். ஏன்னா நம்ம இப்போ கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கோம், எல்லாம் கற்றுக்கணும் இல்லையா. 213-660. ஓகே. கைஸ், ஒரு இடத்துல போயிட்டு கரெக்டாக எடுத்து வச்சுன்னு போகலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிருந்தால் உங்களுக்கு ஃபுல்லு லாஸ் தான், டைம் வேஸ்ட் ஆகிடும். பட்டா 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 பட்டான்னு டெலிவரி பண்ணிடணும். கைஸ், கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா, இப்போ வெளியும் 20 ப்ராடக்ட் கைஸ். இன்னும் 10 ப்ராடக்ட் தான் பெண்டிங் இருக்குது. நான் என்ன நினச்சேன், சரி 12 மணிக்குள்ளே போயிடலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ டைம் பாருங்கள், 2 மணி. 20 ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட் டெலிவரி பண்ணோம். எப்போ சரியான கூத்தாயிடுச்சு கைஸ், செம்ம கூத்தாயிடுச்சு. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கூட இருப்பாங்களான்ட்டு சத்தியமாக தெரில. ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சுக்கணும் என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தாங்க, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ப்ராடக்ட்டு. பாக்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. பாக்ஸ் என்ன, கவர் சாரீ கிழிச்சிட்டாங்க. அது கிழிச்சி அதில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு, சரி இது செட் ஆகலை, இது எனக்கு செட்டே ஆகலை, இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. லூஸாக இருக்குல்ல, சின்னதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணுறது, இது ரிட்டர்ன் வச்சுருங்கக்கான்னு சொன்னேன். அவங்க கேட்கல, ஒன்றும் இல்லை. சாமி சரியான கூத்து கைஸ். கிட்டத்தட்ட 3-4 பேர் கூப்பிட்டு, என்ன ஃப்ளிப்கார்ட் இது, என்னமே இல்லை, சுத்தமாக சரியில்லை, அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி விடுங்க. அப்புறமா அந்த மெயினுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன், சரி எட்டுன்னு வந்துடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எட்டுன்னு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். டைம் ஆல்மோஸ்ட் 2:41 ஆயிடுச்சு. என்ன இங்கே ஏதோ சண்டை அப்போலேருந்தே போயிட்டுருக்கு கைஸ். நான் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்போலேருந்தே சண்டை போயிட்டுருக்கு. கோப்ரோவில் வேறு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரில. இன்னும் எத்தனை டெலிவரி பண்ணணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பண்ணணும். இதில் 7ல் ஒரு 2 மைனஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2 ஒரு கூத்து நடந்துச்சு, அப்போ நீங்களே பார்த்துருந்துப்பீங்க.
அந்த கூத்து தான். சரி, இன்னும் 7 டெலிவரிஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு ஜம்ப்பு தான். ஓகேங்களா, இருங்க ஒரே லாஸ்ட்டில் எவ்வளோ டெலிவரி எவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு 30 ஆர்டருக்கு கிட்டத்தட்ட 27 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 3 ஆர்டர் வந்து ஃபெயில் பண்ணி வச்சிட்டோம் கைஸ். அது என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருந்திருப்பேன். இன்னும் 2 ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க கஸ்டமர் காலே பிக் பண்ணல, அதுதான் 2 ப்ராப்ளம். சரிங்களா, இன்னும் நெக்ஸ்ட் vlog எல்லாமே நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்னும் இங்கே ஃபுல்லு போலீஸ்காரங்க இருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதுக்கப்புறமா எப்போ டைமிங் அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 1 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.